சொல்லிட்டு இருக்கா. உங்ககிட்ட நல்லா தானே இருக்காரு எப்பயும். எக்கு உங்களுக்கு அவரை பத்தி தெரியாது. அவர் என்கிட்ட நல்லா தான் இருப்பாரு. ஆனா என்னை பத்தி ஊர் முழுக்க ஒரே பொய்யா சொல்லிக்கிட்டு திரிவாரு. அவிய அம்மா கிட்ட தங்கச்சிட்டெல்லாம் என்னை பத்தி எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கதே அவருக்கு வேலையா போச்சு. நான் இன்னமும் அவியலுக்குலாம் ராட்சசி மாதிரி தான் தெரியுது. ஏன்னே தெரியல. கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. சரி உமா, எனக்கு வீட்டுல வேலை கிடக்கு, நான் போறேன். ஓஹோய், நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன். அணக்கல்லாம போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரலான்னு பார்த்தேன்னா அந்த பெரிய பொண்ணு ஊர் முழுக்க தம்பட்டு அடிச்சுட்டு அடக்கால. பெரிய பொண்ணு, அணக்கல்லாம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு பார்த்தா நீ இப்படி தம்பட்டு அடிச்சுட்டு அடக்கா. இளவள என்ன நினைப்பாளுவே? யாக்கோ, யாருக்கும் தெரியாம ரகசியமா இருக்கணுமோ? ஊருக்குள்ள என்ன நினைப்பாளுவே பெரிய பொண்ணு என்னையே? அந்த கோடாங்கி பிள்ளைகள மயக்கம் போட வச்சிருக்கான். 20,000 கையில கொடுத்து அனுப்பியிருக்கேன்னு நினைக்க முடியாளுவே. அவன் நம்மளை ஏமாத்தி விட்டு போயிட்டான்னு நமக்கு தான் தெரியும். ஓ, அப்ப ரகசியமா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமோ? அப்ப நான் சொல்லல, வாயை மூடிக்கிட்டுறேன். என்ன பெரிய பொண்ணு, என்னமோ போலீஸ் ஸ்டேஷன் போறேன் என்ன மாதிரி இருந்தது? ஐயா உமா, உனக்கு அப்படியே கிடைச்சி? நான் ரயில்வே ஸ்டேஷன் போறேன் தானே சொன்னேன். ரயில்வே ஸ்டேஷனுக்கா? ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதுக்கு? சும்மா டிடிஆர் ஒழுங்கா டிக்கெட் கிளிக்கிறாரான்னு பார்க்கலான்னு தான். என்ன பெரிய பொண்ணு சம்பந்தமே இல்லாம பேசுறா? இங்கே போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு தான் சொன்னா. எனக்கு அப்படிதான் கேட்டுச்சு. எக்க உங்களுக்கு அப்படிதானே கேட்டுச்சு? பெரிய பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் போறேன் தானே சொன்னா. ஆமா உமா, எனக்கு அப்படிதான் கேட்டுச்சு. இனிமே இவ்வளோட்ட உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். வேற என்னைக்குனாலும் இவளுக்கு தெரிஞ்ச வேற நம்மளை சிரிக்க தான் செய்வா. சரி, நம்மளே சொல்லிடுவோம். அது ஒண்ணும் இல்ல சரசு, இந்த ஊருக்குள்ள கோடாங்கி ஒருத்தன் வந்தாம்ல, அவன் ஒரு பரிகாரம் பண்ணணும்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நானும் அவன் சொன்ன எல்லாத்தையும் வச்சு பரிகாரம் பண்ணணும் பார்த்துக்க. கடைசியில அவன் மயக்கம் போட வச்சுட்டு பிள்ளைகள்லாம் மயக்கம் போட வச்சுட்டு எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு ஓடிட்டான். என்ன சொல்றீங்க? பிள்ளைகளுக்கு ஒன்றும் இல்லையே? இப்ப பிள்ளைகள் நல்லா தான் இருக்காள் அம்மா. அதான் சரி, கோடாங்கி மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு வரலான்னு போயிட்டு இருக்கோம். ஆமா, கோடாங்கி லட்சுமிக்கா வீட்டுல இருந்து 20 பவுன் நகையை வேற தூக்கிட்டு போயிட்டான். என்னது 20 பவுனா? ஏ இழிச்சவாச்சி, என்ன திடீர்னு 20 பவுனுன்னு ஒரு குண்டை தூக்கி போடுறா? அங்க பாரு, அவ்வளவு சாக்குல உறைஞ்சு போய் நிக்குதுவே. அந்த கோடாங்கி தூக்கிட்டு போனது ஒரு கவரிங் செயின் தானே, நீ என்ன பொசுக்குன்னு 20 பவுனுன்னு சொல்லிட்டா? பெரிய பொண்ணு அமைதியாரு. இப்படி சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் அந்த கோடாங்கிட்ட இருந்து கொஞ்சமாவது நமக்கு நகையை திருப்பி தருவாவே. நம்ம அந்த நகையை பாதி பாதியா பங்கு வச்சுக்கிடலாம், சரியா? போலீஸ்ல நம்ம 20 பவுன்னு சொல்லுவோம். போலீஸ்க்கு என்ன தெரியவா போகுது? இங்க பாரு, லட்சுமியே வாயை பொழந்துட்டு நிக்குது. லட்சுமி நம்ம சமாளிச்சுக்கிடலாம். என்ன லட்சுமி அக்கா, உங்க வீட்டுல 20 பவுனை வச்சுக்கிட்டு தான் ஒரு பொட்டு தங்கம் கூட என்ன செய்யல பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லி ஒரே பஞ்சபாட்டு பாடுவீங்களோ? உமா, இழிச்ச வச்சு தெரியாம சொல்றா. இந்த கோடாங்கிக்கு 20,000 பணம் வச்சு சாமி கும்பிட்டோம்ல, சரி அதான் அந்த கோடாங்கி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை திருப்பி போலீஸ் வாங்கி தருமான்னு சொல்லி பாப்போன்ட்டு தான் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம். அப்படியா? 20 பவுனுன்னு சொன்னதான் எங்களுக்கு தெரியாம 20 பவுனை வச்சுக்கிட்டு தான் ஒரு பொட்டு தங்கம் செய்யலன்னு ஒரே ஒப்பாரி இப்பியல. அதான் நினைச்சேன். சரி சரசு, நாங்க கிளம்புறோம். போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் அந்த கோடங்கியை பிடிச்சி என்ன யாரும் விசாரிச்சு காசை வாங்கி தருவாங்க போலீஸ். சரிக்கோ, பார்த்து போயிட்டு வாங்க. பெரிய பொண்ணு, இப்ப நான் உங்க கூட கம்ப்ளைண்ட் கொடுக்க வரதே நீங்களே ஏதாவது பேசுவியே ஒழுங்கான்னு தான். எதுவும் ஏடா கூட பண்ணி வச்சிடாதீங்க சொல்லிட்டேம்மா. பாவம் தான் பத்தியா உமா, 20,000 பணத்தையும் பறி கொடுத்துட்டு பிள்ளைகளையும் அவன் மயக்கம் போட வச்சுட்டு போயிருக்கான். இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்க ஓடியாவ. எக்கோ, எனக்கு கவலை அது இல்ல. திடீர்னு 20 பவுனுன்னதான் எனக்கு சாக்காயி போச்சு. லட்சு ஒரு பொட்டு தங்கம் கூட செய்யல இன்னும் பிள்ளைகளுக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா? இவ 20 பவுனை என்னன்னு அந்த அடங்கி ஆட்டையை போட்டுட்டு போனா. அப்ப அவ்வளவு வச்சுக்கிட்டு தான் நம்மகிட்ட இல்ல சொல்லி அவ்வளவு நினைச்சிட்டேன். அதான் அவிய தெளிவா சொன்னவளவுமா, வேற என்ன? ஆமா சரசக்கோ, அவிய அப்புறம் அப்படி சொன்ன அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருந்துச்சு. நல்ல வேலை நான் அந்த கோடாங்கி கிட்ட ஏமாறல. அந்த கோடாங்கி என்கிட்டயே ஏமாத்த பார்க்கலான்னு சொல்லி ஒரு 1001 வையின்னா, நான் தான் உனக்கு 11 தான் வைப்பேன், 1001லாம் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். பத்தியெல்லாம் நான் எவ்வளவு உஷாருன்னு. 11 ரூபா தான் அந்த கோடாங்கிக்கு நான் வச்சேன். நானும் அந்த கோடாங்கிக்கு அரிசி தான் போட்டேன், காசு எதுவும் கொடுக்கல. காசு இல்லை சொல்லிட்டேன். சரி உமா, நான் வாரேன். சரி சரசகோ, அந்த துணியை தச்சு வைங்க, நான் அப்புறம் வந்து வாங்க வாரேன். சரி சரி, நான் தச்சுட்டேன்னா பூ மாறிட்டு அதுக்கு முன்னாடி கொடுத்து விட்றேன், இல்லாட்டினா நீ அப்புறம் வா. சரிக்கோ. போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டோம். பறக்க வட்டி, இது போலீஸ் ஸ்டேஷன் தான். எங்களுக்கும் தெரியும் இது போலீஸ் ஸ்டேஷன் தான். எதுக்கு இப்படி பறக்குற? பெரிய பொண்ணு, எனக்கு உள்ள வர பயமா இருக்கு. பெரிய பொண்ணு, நீயே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துரு. பயப்படாதீங்க லட்சுமி, அதான் நான் இருக்கேன்ல. அதான் பெரிய பொண்ணு பயமா இருக்கு. வீட்ல இருந்து உன்னைய துணைக்கு கூப்பிட்டுட்டு வரும்போது நல்லா தான் இருந்தா, வர்ற வழியில நீ பேசுற பேச்சு ஒன்றும் சரியில்லை. பெரிய பொண்ணு, உள்ள வந்து போலீஸ் எதை கேட்டாலும் உண்மையை மட்டும் சொல்லு. பெரிய பொண்ணு, ஏட்டிக்கு போட்டியா ஏதாவது சொல்லி விட்டுறாத. வேற வியெல்லாம் ஒரே மாத்தி பேசியாவன்னு கூப்பிட்டு வச்சு குமுறுன்னு குமிரிட போறவ. ஆமா, வேற லட்சுமி அக்காவை ஸ்டேஷன்ல போட்டு வச்சு கும்பிடுவாவ. வெயில் வேற மண்டை புழக்குது, ஒரு டீ குடிச்சிட்டு வந்தா நல்லா இருக்கும். வாங்க லட்சுமி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டுறேன். துப்பாக்கி
எம்மா எம்மா துப்பாக்கியை கொடுத்துருமா. துப்பாக்கி எல்லாம் தர மாட்டேன். எனக்கு இந்த துப்பாக்கி வச்சு ஒரு காக்காவோ குருவியோ எதையாவது சுடணும்னு ஆசை. இந்தா ஒரு காக்கா பறக்குது, நான் இதை சுட போறேன். காக்கா ஓடாத, நான் உன்னை சுட போறேன். ஐயோ இந்த பைத்தியக்காரி காக்காவை சுடுறேன், யாரையாவது சுட்டுருவா போல இருக்கே. ஏய் காக்கா ஓடிட்டியா? நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன் பாரு. நான் துப்பாக்கியை திருப்பி வச்சு கூட சூப்பரா சுடுவேன். ஏய் காக்கா நீ இங்க வந்துட்டியா? இரு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஏய் காக்கா நீ எங்கிட்ட இருந்தே தப்பிச்சிட்டியா? இரு வாரேன். ஐயோ பெரிய பொண்ணு, இவ காக்காவை சுடுறேன்னு இந்த போலீஸ் ஜீப்பை உடைச்சிட்டா. ஆமாக்கோ இந்த பைத்தியக்காரிய கூட கூட்டு வந்தது தப்பா போச்சுக்கோ. என்னமோ இவ பெரிய ரிவால்வர் ரீத்தா மாதிரி எப்படி கண்ணத்துக்கு வச்சுட்டு நிக்கான்னு பாருங்க. ஐயோ லட்சு இங்க பாருங்க, கண்ணை நம்ம பக்கம் திருப்பிட்டா நம்மள போட்டு தள்ளிடுவாளோ. லட்சு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு கடைசியில செத்து போவேன் போல இருக்கேன் நானு. ஐயோ ஆமா பெரிய பொண்ணு, ஒண்ணு நம்ம செத்து போவோம், இல்லன்னா கொலப்பலிக்கு அழகி உள்ள போவோம். இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. என்ன நீ போஸ் கொடுக்க பாருங்க, இவள தூக்கி போட்டு மிதிச்சிரட்டா. ஏ காக்கா என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டேன்னு இருக்கியோ? எப்படியும் நீ இந்த வழியா தானே வருவ. இன்னைக்கு உன்னைய சுட்டு பொறிச்சு திங்காம விட மாட்டேன் பேரு. எனக்கு எவ்வளவு நாள் ஆசை தெரியுமா, இந்த குருவிக்காரங்களா குருவி துப்பாக்கி வச்சுக்கிட்டு எவ்வளவு சுடுவாங்க, அழகா சுட்டு அந்த குருவியை தூக்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு நாளாவது கண்ணை வச்சு குருவியை சுடணும்னு ஆசை. இன்னைக்கு நான் சுட்டுட்டு தான் இந்த துப்பாக்கியை போலீஸ்ட்ட கொடுப்பேன். ஐயோ இந்த பொம்பளை சைக்கோ கொலகாரியா இருப்பாளோ. துப்பாக்கியை பிடிச்சிருக்க சாடையே சரியில்லையே, இவகிட்ட போய் நம்ம எப்படி துப்பாக்கியை கேக்குறது? ஐ காக்கா சத்தம் இங்க தான் கேக்கு. இந்தா காக்கா பறக்குதே. என்ன லட்சு திடீர்னு இழிச்ச வச்சு இந்த பக்கமா கண்ணை தூக்குறா. பெரிய பொண்ணு ரெண்டு கையும் தூக்கி சரண்டர் ஆயிரு. பெரிய பொண்ணு சுட்டுட்டா. இழிச்ச வச்சு உனக்கு என் மேல எதனா கோவம் இருந்தனால அடி கூட அடிச்சிட்டு இழிச்ச வச்சு கண்ணுல எடுத்து சுட்டுப்படாத. நான்சென்ஸ் மாதிரி பேசாத பெரிய பொண்ணு, கொஞ்ச நேரம் அமைதியாயிரு. என்ன காக்கா மறுபடியும் என்கிட்ட இருந்து கேக்குதியா? இரு நான் உன்னை பாத்துக்கிடுறேன். மேடம் எங்களை காப்பாத்துங்க மேடம், இந்த பொம்பளை கண்ணை தூக்கி வச்சுக்கிட்டு நிக்குது. ஏம்மா யார்மா நீ? கண்ணை தூக்கி வச்சுட்டு கண்ட மணிக்கு சுட்டுக்கிட்டு திரியறா? மேடம் மை நேம் இஸ் இளிச்சவாச்சி. ஏம்மா இதெல்லாம் ஒரு பேராமா? ஃபர்ஸ்ட் கண்ணை கொடுமா. எங்க போலீஸ் ஸ்டேஷன் கண்ணு தானே இது? வேலாயுதம் இது உங்க கண்ணு தானே? ஆமா மேடம், அந்த பொம்பளை திடீர்னு புடிங்கிருச்சு மேடம் கண்ணை. இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருக்கிறது பப்ளிக் உங்க கண்ணை புடுங்குற அளவுக்கு? மேடம் அவரை திட்டாதீங்க மேடம். நான் தான் கொக்கு குருவி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சுடணும்னு ஆசை மேடம், அதான் அவர்கிட்ட இருந்து புடுங்கினேன். ஏம்மா இந்த போலீஸ் ஸ்டேஷன் கண்ணு உனக்கு கொக்கு குருவி காக்கா சுடுறதுக்கு தான் ஆச்சோ? முத கண்ணை கொடுமா. மேடம் நான் எதையாவது ஒண்ணு சுடாம நான் அந்த கண்ணை தர மாட்டேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இல்லாட்டினா இந்த மாதிரி ஒரு துப்பாக்கி எனக்கு வாங்கி கொடுங்க. உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய கண்ணு வச்சிருப்பீங்களா, அப்புறம் எதுக்கு இந்த கண்ணை கேக்குறீங்க? ஏம்மா இதெல்லாம் எடுத்து சும்மா தர முடியாதுமா. இது என்ன கோயில் பிரசாதமா எல்லாரும் வச்சுட்டு போங்கன்னு கொடுக்க? இது கண்ணுமா, போலீஸ் ஸ்டேஷன்ல கணக்கு கொடுக்கணும். இதை மட்டும் நாங்க தொலைச்சனா இங்க வேலையே போயிடும். கொடுமா. மேடம் ரொம்ப நாள் ஆசை மேடம், ஒரே ஒரு காக்காவையாவது சுட்டுக்கிடுறேன் மேடம். இங்க பாரு, நான் பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன். நான் பொறுமையா சொல்லும் போதே கண்ணை கையில கொடுத்துரு, இல்லைன்னா உள்ள கூட்டிட்டு போய் முட்டி தட்டி லாடம் கட்டி விடுவேன். மேடம் ஃபர்ஸ்ட் இந்த கும்பல் எதுக்கு வந்திருக்குன்னு கேளுங்க மேடம். ஏதாவது தீவிரவாதி கும்பலா இருக்க போகுது. இங்க பாருங்க லட்சு, அந்த போலீஸ்காரன் நம்மள தீவிரவாதி கும்பல் கூட சேர்க்கறான். பெரிய பொண்ணு அப்படின்னா நம்மள என்கவுண்டர்ல போட்டுருவாங்களோ தீவிரவாதின்னு? ஏமா நீங்களா யாருமா, எங்க இருந்துமா வரீங்க? மேடம் மை நேம் இஸ் இளிச்சவாச்சி. மை ஃப்ரெண்ட் நேம் இஸ் பிக் கேர்ள். மை another friend லட்சு. Why all coming? Reason கோடாங்கி is திருட்டு பையன் 20,000. ஏம்மா நீ என்ன பாசமா பேசுற? நீ பேசுறதே எனக்கு புரிய மாட்டேங்குது. வேலாயுதம் இந்த பைத்தியக்கார கும்பல ஃபர்ஸ்ட் அடிச்சு வெளிய துரத்து. மேடம் கோவப்படாதீங்க மேடம், நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம் மேடம். என்னது கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தீங்களா? உங்களை பார்த்தா கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த மாதிரி தெரியலையே. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தே கண்ணை திருடி பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணிட்டுல இருக்கீங்க, நான்சென்ஸ் மாதிரி. மேடம் அந்த பொம்பளை கொஞ்சம் பைத்தியம் மேடம், தெரியாம கூட கூட்டு வந்துட்டோம். ஏம்மா பைத்தியத்தெல்லாமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வருவீங்க? சாரி சார், இன்னைக்கு அமாவாசைனதும் பைத்தியம் கொஞ்சம் முத்திட்டு சார், சாரி சார். ஓங்கி அடிச்சேன்னு வை 1.5 டன் வெயிட், ஞாபகம் வச்சுக்க. கண்ணை கொடுத்துரு. யுவர் நேம் இஸ் சிங்கம், துரை சிங்கம். ஆமா, சிங்கத்தை போட்டோல பாத்திருப்பேன், சினிமாவில் பாத்திருப்பேன், நேர்ல பாத்திருக்கியா? நான் தான் அது. கொண்டா கண்ணை தந்துருமா. ஏமா உள்ள வந்து என்ன கம்ப்ளைண்ட் என்ன ஏதுன்னு எழுதி கொடுத்துட்டு போங்கம்மா. மேடம் இங்க பாருங்க மேடம், கொஞ்சம் என்னம்மா பண்ணி